பினாங்கு மாநிலம் ஜோர்ஜ் டவுன் நகரில் கோலாகலமாக நடைபெற்ற 17ஆம் ஆண்டு மரபியல் விழாவில் தமிழர் பண்பாட்டு வாழ்க்கை முறையில் சிறுகச் சிறுக மறைந்து வரும் மண்பாண்ட மகிமைக்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் பினாங்கு இந்தி இயக்கத்தினர் தீவிர முயற்சியுடன் களமிறங்கி ஏகோபித்த வருகையாளர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் வெற்றி கண்டனர். தமிழர் பாரம்பரிய வாழ்க்கை முறையில் ஒரு உன்னத கலாச்சாரமாக திகழ்ந்த மண்பாண்ட உபயோகம் காலப்போக்கில் மறைந்து வரும் அவல் நிலைக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கத்துடன் அந்த இயக்கத்தினர் எடுத்துக்கொண்ட அக்கறையும் ஆர்வமும் தமிழர் சமூகத்தினரிடையே மட்டுமல்லாது பல்வேறு தரப்பினரிடையிலும் நல்ல வரவேற்பை பெற்றது. வழிவழியே வந்த தமிழர் பண்பாட்டின் முக்கிய அம்சமாக இருந்த மண்பாண்ட உபயோக முறை மீண்டும் மறுமலர்ச்சி பெறுவதற்காக பினாங்கு இந்தி இயக்கத் தலைவர் தத்தோ தி முருகையா மற்றும் அவரது செயற்குழுவினர் இணைந்து இந்த கைவினை கலையை செய்முறை விளக்கத்துடன் கண்காட்சி நடத்தினர். இதில் மண்பாண்ட மகிமையின் பெருமை விளக்கப்பட்டு தமிழர் மத்தியில் இந்த கலாச்சார பற்றினை மீண்டும் தக்க வைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மண்பாண்ட உற்பத்தி தொழிலை தொடர்ந்து நடத்தி வரும் பாரித் புந்தார் புகழ் ரகுராஜ் தேவராஜ் என்பவரின் துணையுடன் அதன் தயாரிப்பு முறையும் பெருமையும் உலகறிய ஆதாரபூர்வமாக எடுத்துரைக்கப்பட்டது. தத்தோ முருகையா மற்றும் அவரது செயற்குழுவினரின் ஒருங்கிணைந்த செயல்பாடு ஜார்ஜ் டவுன் மரபியல் விழாவில் மாநில முதல்வர் சவுகான் இயா உள்ளிட்ட ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களை பெருமிப்பில் ஆழ்த்தியது. நேற்று முன்தினம் நடைபெற்ற விழாவில் மாநில மாநகர் மன்ற மேயர் தத்தோ ஆர் ராஜேந்திரன் தம்பதியர் கலந்து கொண்டு மண்பாண்ட சிறப்பினை பறைசாற்றும் முயற்சிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். சமையல் உபயோகங்களுக்கு அப்பாற்பட்டு இசைத்துறைக்கும் கடம் என்ற பெயரில் ஒரு கருவியாக மண்பாண்டம் பயன்படுவது தனிச்சிறப்பு என அவர்கள் பாராட்டினர். மண்பாண்ட அற்புதத்தின் அரிய பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் செய்முறை வழிகாட்டலும் ஒன்றிய முயற்சியாக அரங்கேற்றப்பட்ட இந்த கண்காட்சியில் குயவத் தொழிலின் ஆசான் ரகுராஜ் தயாரித்த பானைகள், சாடிகள், குவளைகள், குடுவைகள், அகல் விளக்குகள், தட்டுகள் போன்றவை வண்ணம் தீட்டப்பட்ட வடிவங்களுடன் வருகையாளர்களை கவர்ந்தன. மண்பாண்ட மகிமையை இக்கால தமிழர்கள் மத்தியில் மீண்டும் தலைக்க செய்வதை தலையாய நோக்கமாக கொண்டு பினாங்கு இந்தி இயக்கம் இந்த திட்டத்தில் ஈடுபாடு காட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பு மாநில அரசின் ஆதரவால் சாத்தியமானது என தெரிவித்த முருகையா தனது மனநிறைவை வெளிப்படுத்தினார்.